உலகமெங்கும் சிதறி கிடக்கிற தமிழன் ஒரு புள்ளியில் ஒன்றுபட மாட்டானா? உலகமெங்கும் தமிழ்நாட்டுக்கு முதல் முறை ஒரு முறை போய்விட்டு வரக்கூடாதா என்று கனவு காண்கிற தமிழன் தமிழ்நாட்டுக்கு வரவேற்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? வர வேண்டும் என்று அங்கே துடிக்கிறான் தமிழன். வரவேற்க ஆள் இல்லையே என்று இயங்குகிறான் தமிழன். நீ வா தமிழா, நான் இருக்கிறேன். உன்னை வரவேற்கவும், வழிகாட்டவும், உபசரிக்கவும், உணர்வை பகிர்ந்து கொள்ளவும் நான் இருக்கிறேன் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் தந்தை உணர்வோடும் தாய் உணர்வோடும் தமிழ் மக்களை தமிழ்நாட்டு தலைநகரத்திற்கு வரவழைத்திருக்கிறார் என்றால் இதுதான் அவர் வரலாற்றில் நிலைக்கக்கூடிய செயல்களுள் ஒன்று என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாய் நம்புகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நாம் சொன்னோம். ஆனால் பிரிந்து போன தமிழன் மீண்டும் இங்கே வரவில்லை. பல தமிழர்களுக்கு என்ன தெரியுமா இருக்கிறது தோழர்கள் தெரியுமா? ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் வட துருவங்களிலும் தென் துருவத்திலும் பரவி கிடக்கிற தமிழர்கள் என்ன கருதுகிறார்கள்? 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு செல்லுவதற்கு நான் துடிக்கிறேன். எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன உறவு என்று கேட்கிறார். இந்த கேள்வி நியாயமானது. எல்லா நாடுகளிலும் வந்திருக்கிறீர்கள். இந்த கேள்வி நியாயமானது. தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் என்ன உறவு? அங்கே என் உறவினன் இல்லை, அங்கே எனக்கென்று மண் இல்லை, அங்கே எனக்கென்று நிலம் இல்லை, அங்கே எனக்கென்று எந்த பிடிமானமும் இல்லை. நான் எப்படி செல்ல வேண்டும், எதற்காக செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். உலகத் தமிழர்களே, உங்களுக்கு ஒரு சொல். உங்களுக்கு நிலம் இல்லாமல் இருக்கலாம், மன இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உறவில்லாமல் இருக்கலாம். இந்த எல்லாவற்றையும் விட சிறந்த ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுதான் தமிழ். அந்த தமிழ்தான் உங்களுக்கும் எங்களுக்குமான உறவை கொடுத்தது, அடையாளத்தை கொடுத்தது. ஆனால் இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு வருகிற செல்வந்தர்கள் பலர் எது என் நாடு, எது என் வீடு என்று தேடி தேடி வேர்களை தேடி செல்கிறார்கள். சென்ற பிறகு அங்கிருந்து பார்த்தால் இதுதான் என் தந்தை பிறந்த வீடு, இதுதான் என் தாய் வளர்ந்த வீடு, இந்த மண்ணில் தான் எங்கள் முன்னோர்கள் பிறந்தார்கள் என்று அடையாளம் கண்ட பிறகு அந்த மண்ணை அவர்கள் தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் தாய் தமிழ்நாட்டுக்கும் வெளிநாட்டு தமிழர்களுக்கும் உள்ள உறவு என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த உறவுக்கு வாய்ப்பை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒரு செயலுக்காக 7 கண்டங்களிலும் உள்ள தமிழர்கள் உங்களை கொண்டாடுவார்கள். நண்பர்களே, இதில் முக்கியமான செய்தி, ஒரு நாள் சிங்கப்பூரில் நான் விமானத்தின் வெளிவட்ட சாலையில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தோம். நானும் நண்பர்களும். ஒரு பெரியவர் வந்தார். நீங்கள் தானே வைரமுத்து என்றார். ஆமையா, என் பெயர்தான் வைரமுத்து. உங்கள் பாடல்களிலே எனக்கு பிடித்த பாடல் தஞ்சாவூர் மண்ணெடுத்து என்ற பாடல். ஏன் அந்த பாடல் பிடிக்கும் என்றேன். அதில் தமிழ்நாட்டு ஊர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இருப்பீர்கள். தஞ்சாவூர், தாமிரபரணி, தேனூர், பாஞ்சாலங்குறிச்சி, சங்ககிரி எல்லா ஊர்களையும் வரிசைப்படுத்தி இருப்பீர்கள். நான் நினைத்து பார்ப்பேன், இந்த ஊர்களில் ஏதோ ஒரு ஊர்தானே எனது ஊர் என்று நான் மகிழ்ந்து போவேன். ஏன் என்று கேட்டேன். நான் பிறந்தது தமிழ்நாடு என்று தெரியும், என் மூதாதையர்கள் தமிழர்கள் என்று தெரியும், நான் தமிழ்நாட்டின் துண்டு என்று எனக்கு தெரியும், தமிழ்நாட்டு உயிர் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் பிறந்த ஊர், சொந்த ஊர் எது என்று எனக்கு தெரியாது. அதனால்தான் இந்த பாடலில் ஏதாவது ஒரு ஊர் என் ஊராக இருக்கக்கூடாதா என்று நான் இயங்குகிறேன் என்று சொன்னார். எங்களை கடந்து போய்விட்டார். போன பிறகு இவர் யார் என்று கேட்டேன். இவர்தான் எஸ்.ஆர். நாதன் என்றார்கள். இவர் சிங்கப்பூரில் என்னவாக இருக்கிறார் என்று கேட்டேன். ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றார்கள். சிங்கப்பூர் ஜனாதிபதியான எஸ்.ஆர். நாதன் என்ற
நாம் வணங்கத்தக்க மூத்த தமிழனுக்கு தமிழ்நாட்டில் தான் பிறந்த சொந்த ஊர் எதுவென்று தெரியாது. இந்த பழி இன்று கழிகிறது. இனி தமிழ்நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் உள்ள தூரம் குறைகிறது. இந்த தூரத்தை குறைத்து உறவு சங்கிலியை இணைத்து பார்க்கிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு திகழும் என்று நினைக்கிறேன். சிந்து சமவெளியை பற்றி இந்த கவியரங்கில் பேச சொல்லி இருக்கிறார்கள். தலைப்பு கொடுத்த தோழர்களே, உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சற்றே வருத்தமும் அடைகிறேன். சிந்துவெளி நாகரிகமும் செயற்கை நுண்ணறிவும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே, இது கவியரங்கத்துக்கானதா கருத்தரங்கத்துக்கானதா என்றே என்னால் கண்டறிய முடியவில்லை. ஒரு கவியரங்க தலைப்பு என்றால் அதன் தொனி வேறு, அதன் உணர்வு வேறு, அதன் உள்ளடக்கம் வேறு. ஆனால் ஒரு சர்வதேச கருத்தரங்கத்துக்கு தேவையான ஒரு தலைப்பை எங்கள் கவிஞர் பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களே, எங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை! எங்கள் கவிஞர்கள் கருத்தரங்கத்தை கொடுத்தாலும் கவியரங்கு செய்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. இரும்பை கொடுத்தால் கூட கொல்லன் வேல் வெடிப்பான், வாழ் வெடிப்பான், வில் வெடிப்பான் என்பது போல கருத்தரங்க தலைப்பை கொடுத்தாலும் எங்கள் கவியர்கள் கவி படிப்பார்கள் என்ற நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு செய்தி சொல்ல வேண்டும். சிந்துவெளி நாகரிகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றால் உலக ஆய்வாளர்களுக்கு மத்தியில் ஒருமித்த கருத்து ஒன்று எட்டப்பட வேண்டும். இந்த கூட்டம் குறைவு என்பது எனக்கு தெரியும். தொலைக்காட்சி வழியே ஒரு தமிழ் உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். எனக்கு கருத்து முக்கியம் என்பதனால் இந்த கருத்தை இந்த இடத்தில் பதிவிடாமல் வேறெங்கும் பதிவிட முடியாது என்று நான் நிச்சயமாய் கருதுகிறேன். அதனால் பதிவிடுகிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்பதில் நான் நம்புகிறேன். உலகத்தின் மறுபக்கம் அதை இன்னும் நம்பவில்லை. ஆரிய சார்பு கொண்ட நாகரிகம் என்று சில பேர் கருதுகிறார்கள். அது முற்றிலும் உடைக்கப்படவில்லை. இது ஐரோப்பிய நாகரிகத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்று சில பேர் கருதுகிறார்கள். அது முற்றிலும் துடைக்கப்படவில்லை. உலக ஆய்வாளர்களுக்கு மத்தியில் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது எதன் பார்ப்பட்டது, எந்த நாகரிகத்தின் பார்ப்பட்டது, எந்த இனக்குழுவின் நாகரிகம் என்பதை உலக கருத்தாளர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து எட்டப்பட்டால் மட்டும்தான் அந்த கருத்து புதிய அறிவுலகத்தை சென்றடையும் என்று நாங்கள் கருதுகிறோம்.